இங்க ஒருத்தன் இந்த பொண்ணு எங்க போனானா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறா. இந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் பண்ணா ஒரு பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை. அதனாலதான் இவளுக்கு வர லவ் ப்ரப்போஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவா. ஒரு நாள் இந்த பொண்ணு ஒரு டிவி ஷோவில் இன்டர்வியூ கொடுத்துருப்பா. அதை பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்குதுன்னு தெரியாதனால அதை அப்படியே விட்டுருவான். இந்த பொண்ணு ஒரு பெரிய மால்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருப்பா. எதிர்பாரா விதமா அந்த பையனும் அங்க வந்திருப்பான். இவனோட இவங்க அம்மாவும் கூட வந்திருப்பாங்க. இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி அந்த பொண்ணும் போட்டிருப்பா. ஏன்னா அந்த ட்ரெஸ் ஒரு லிமிடெட் எடிஷன். அதனால அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைப்பாங்க. இவனோட அம்மாவுக்கும் இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். இவனும் அந்த பொண்ணை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பில் கவுண்டர்ல இந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாளுக்கு மட்டும் ரெண்டலுக்கு தரியான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இவ கேட்டதை எப்படியோ இவனுக்கு கேட்டுரும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான பொண்ணு தான். ஆனாலும் அந்த பொண்ணு மேல இவனுக்கு லவ் இருக்கும். அதனால அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிடுவா. அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுவா. ஆனா அந்த பொண்ணு என்னவோ இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் லவ்வே ஓகே சொல்லுவான். ஆனா இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது.